Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சுவையான கோலா மீன் வறுவல் தான் பார்க்க போறோம். கோலா மீன் குழம்பு கூட நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். சோ அதுக்கான ரெசிபி வந்து நான் கீழ கொடுக்கிறேன். நீங்க எடுத்து செக் பண்ணிக்கோங்க. இது வந்து நமக்கு வஞ்சரம் மீன் மாதிரி நல்ல ஒரு சத உள்ள மீன். இத வந்து நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். நான் இங்கே வந்து கோலா மீன் வந்து நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இது கூட நம்ம வந்து மசாலா வந்து சேர்த்துக்கலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், ஒரு 1.25 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். அது இல்லாதவங்க 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூளும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூளும் சேர்த்துக்கலாம். இது கூட தேவையான அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துக்கலாம். இப்போது இதோட நான் வந்துட்டு ஒரு ½ லெமனை வந்து நல்லா வந்து ஜூஸ் புழிஞ்சு விட்டுக்கிறேன். லெமன் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து புளி கரைச்சல் இருக்கும் இல்லையா குழம்புக்காக, அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது கூட நான் கொஞ்சம் கலருக்காக ரெட் காஷ்மீரி சில்லி பவுடர் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வந்து ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு எல்லாத்தையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க கையாலேயே. நல்லா வந்து நமக்கு அந்த குடல் பகுதி எல்லாமே வந்துட்டு நல்லா மசாலா இறங்குற மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உங்களுக்கு வந்து தண்ணி இந்த ஸ்டேஜில் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வந்து புளி கரைச்சல் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க நார்மல் வாட்டரோட. இல்லாட்டி அது இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து லெமனே வந்து இன்னும் கொஞ்சம் கூட புழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போ நம்ம நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோள மாவு வந்து சேர்க்க போகிறோம். இது வந்து நம்மளோட மசாலாவை இன்னும் வந்து திக் பண்ணும். ப்ளஸ் வந்து நம்ம மசாலா உதிராமல் வர்றதுக்கு இதை நம்ம சேர்க்குறோம். இதையும் நம்ம நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு மீன் வறுவலும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் நம்ம பண்ணும்போது நமக்கு வந்து அதோட டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். அதனால தான் ஒவ்வொரு மீன் வறுவலும் நான் வந்துட்டு ஒவ்வொரு மாதிரி வந்து காமிக்கிறேன். இதுக்கு வந்து நமக்கு எந்த ஒரு எக்ஸ்ட்ரா மசாலா தேவைப்படாது. இதுலேயே வந்து நமக்கு நல்லா டேஸ்ட்டாக கொண்டு வரலாம் தான் நான் வந்துட்டு வேறு எந்த மசாலாவும் கலக்கலை. ஸோ இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்துட்டு இதை வந்து ஒரு ½ an hourலேருந்து 1 hour வரைக்கும் நீங்கள் வந்துட்டு நல்லா வந்து ஃப்ரீசரில் இல்லாட்டி ஃப்ரிட்ஜில் வச்சா போதும். அப்போ நமக்கு நல்லா மசாலா வந்து ஃபுல்லாக இறங்கி சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதை நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு வரேன். ஒரு 1 hour இல்லை ½ hour கழித்து நமக்கு வந்து ஃப்ரீசர்லேருந்து எடுத்ததுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். இப்போது நம்ம செய்கிறதுக்கு முன்னாடி, நம்ம வறுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு 5 minutes முன்னாடி வந்து ஒரு ½ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு அந்த பவுடர் வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன் நான். இந்த அரிசி மாவு வந்துட்டு நீங்கள் ரெடிமேடாக அந்த டைமில் கூட நீங்கள் அரிசியை டக்குன்னு அரைச்சி அதை கூட சேர்த்துக்கலாம். நல்லா ரொம்ப மையாக இல்லைனாலும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா நமக்கு நல்லா கிறிஸ்பினஸ் கொடுக்குறது இந்த அரிசி மாவு தான். ஸோ இது இல்லை அப்படின்னா அந்த டைமில் எனக்கு ரவை இருக்குன்னா ரவை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அது கூட சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம ஒரு வறுக்கிற தவா எடுத்துக்கோங்க. அயன் தவா எடுத்துக்கிறது தான் பெஸ்ட்டு. ஸோ எண்ணெய் நல்லா ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா சூடானோன்னு ஒவ்வொரு மீனாக வந்து நீங்கள் சேர்த்து இதே மாதிரி எல்லாத்தையும் வறுத்து எடுத்துக்கணும். ஆஸ் யூஷுவல் வறுவல் தான். வறுத்து எடுத்ததுக்கப்புறமா நமக்கு இந்த மாதிரி ரெடி ஆகிடும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நல்லா வந்து மசாலா ஒட்டி வந்திருக்கு. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. சான்ஸே இல்லை. வஞ்சரம் மீனை வந்து அடிச்சிக்கிற அளவுக்கு இது வந்து இருக்குங்க கோலா மீன். நீங்கள் கோலா மீன் பார்த்தீங்கன்னா இனிமேல் கண்டிப்பாக வந்து வாங்குவீங்க. இந்த மாதிரி மெத்தடில் செஞ்சு பாருங்கள். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் ஷேர் வந்து கொடுத்துருங்க. உங்களோட கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்கை நான் எதிர்பார்க்குறேன். இதை நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள் மறக்காமல். Thanks for watching.